ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் போச்சு. உடனே அதை வந்து டீகோட் பண்ணி பயங்கரமாக வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் உள்ளே போய் பார்த்தா எனக்கும் லைட்டாக அப்படி தான் தோணுது. என்ன தோணுது, ஏது தோணுது அப்படி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் முடியறதுக்கு இன்னும் ஒரு 3-4 வாரம் தான் இருக்குது. அதில் வந்து யார் டைட்டில் வின்னராக வர போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதில் ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய முத்துக்குமரன் பயங்கரமான ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ண போகிறான்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அடுத்தபடியாக வந்துட்டு ஜாக்லின் திடீர்னு உள்ளே பூந்து ஒரு பெரிய உண்டகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று இவரும் முத்துக்குமரும், அதாவது முத்துக்குமரனும் ஜாக்லினும் டைரெக்டாக வந்து பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் பயங்கர வைரலாக போச்சு. அதில் வந்து ஜாக்லின் வந்துட்டு நான் என்னமோ உன் கேமை காலி பண்ணுற மாதிரி தோணுதுன்னு சொல்கிறதும், அவர் வந்து இதை நான் முதலேருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், நீ 3 வாரத்துக்கு முன்னாடியே என்னுடைய கேமை சாய்க்கிறதுக்கு நீ பிளான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னால் முடிஞ்சதை படிப்பார் அப்படின் போது என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீ அப்படின்னு கேட்கும்போது, முடிஞ்சால் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது, அப்போ நான் எதுக்கு முத்துக்குமரனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பேசியிருப்பாங்க. இது ரொம்ப வைரலாக போச்சு. ஸோ ஜாக்லின் மேபி தேர் இஸ் எ சான்ஸ் அவங்க வந்துட்டு முத்துக்குமரனை சாய்க்கிறதுக்கு என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து கவுத்து அமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வந்துட்டு என்னென்னா, முத்துக்குமரனும் ரயனும் பேசிக்கக்கூடிய விஷயங்கள் வருது கார்டன் ஏரியாவில். அப்போ ரயனுக்கு வந்து ஒரு இது, இவ்வளோ பேர் வந்துட்டு டாப் 5 சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ என்னால் வர முடியுமான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு முத்துக்குமரன் கிட்ட. இது வந்து நம்ம கையில் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கும் போது, எதுவுமே நம்ம கையில் இல்லைடா, இல்லை மக்கள் கையில் அப்படின்னும் போது ரயன் என்ன சொல்கிறேன்னா, மேபி இந்த ஒரே வாரத்தில் நான் ஏதாவது சிறப்பாக ஏதாவது பண்ணால் அது வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல அணுகுமுறையாக போய் அவங்களே என்னை வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல, நானும் டாப் 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது, முத்து வந்து கண்டிப்பாக தாராளமாடா, ஏன் இந்த மேஜிக் நடக்குதுன்னு நினைக்கிறியா, எப்போ வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டக்குன்னு பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, சௌந்தர்யா மைக்கில் எதுவும் உரசாமல் பார்த்துக்குங்க. எப்பயுமே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வார்த்தை என்னென்னா, ஒழுங்காக வந்து மைக்கை மாட்டுங்கன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த லைவில் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், முத்துக்குமரன் இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு சில பேர் மைக்கை ஒழுங்காகவே மாட்டலை, மைக்கை ஒழுங்காக மாட்டாமல் ஒழுங்காக நம்மளுக்கு ஆடியோவும் கேட்கல. அப்போல்லாம் வந்து பிக் பாஸ் எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஃப்ரைடே எப்பவுமே, அதாவது சாட்டர்டேயில் வந்து ஃப்ரைடே எபிசோட் தான் நம்மளுக்கு வரும். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சொல்லுவார். ஸோ இப்போ திடீர்னு வந்துட்டு முத்துக்குமரன் பேசும்போது அந்த விஷயத்த சொன்னதுனால, தயவு செஞ்சு முத்து உங்ககிட்ட யாரையும் உரச விடாமல் பார்த்துக்குங்க, அப்புறம் ப்ராப்ளம் உங்களுக்கு தான் சொல்லிட்டு பிக் பாஸே வந்துட்டு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறார் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா ஜாக்லின் ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பாக உங்கள் கேமை காலி பண்ண போகிறேன் அப்படின்னு. அதனால் பிக் பாஸ் வந்துட்டு உரசாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் வந்து முத்துக்குமரன் டக்குன்னு அப்படியே யோசிக்கிற மாதிரி இருக்குது. மேபி இது வந்து பிக் பாஸ் நம்மளுக்காக கொடுக்குற குழுவாக இருக்குமோன்ற மாதிரி அதை ஒரு விஷயமாக கொண்டு போகிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நேரங்கள் நடந்திருக்கு, பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுப்பார், க்ளூ மாதிரி கொடுப்பார். ஏன்னா ஒரு ஜாலியாக வந்துட்டு என்னம்மா என்ன பண்ணிருக்கீங்க, அப்படியா, இந்த ஓகே அப்படிலாம் பேச மாட்டார். ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் 1000 அர்த்தம் புதஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 8 தான் முத்துக்குமரன் வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டுருக்கோம். பட் இதில் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஜாக்லின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை நேற்று நம்ம பார்த்தோம். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு BB8 டைட்டில் வினராக யார் வரணும், ஜாக்லினா, முத்துவா, தீபக்கா, இல்லை வேறு யாராவது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.